கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாட்களில் தொடர்ந்து நம்ம ஜெபிக்க, ஆராதிக்க, துதிக்க கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். கடந்த வாரங்களில் நம்ம என்ன தியானிச்சோங்க? ஜெபத்தை பற்றி பேசினோம் இல்லைங்களா? எப்படி ஜெபம், எப்படி உள்ள ஜெபமாக இருக்கணும்? வல்லமையுள்ள ஜெபமாக இருக்கணும், வைராக்கியம் உள்ள ஜெபமாக இருக்கணும், சவால் விடுகிற ஜெபமாக இருக்கணும். அல்லேலூயா. சரி, கிறிஸ்துவர்களுக்கு அடையாளமே என்ன தெரியுங்களா? ஜெபம் தாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? எப்போ பாரு முக்காடு போட்டுக்கிட்டு அல்லேலூயா அல்லேலூயான்ட்டு முட்டி போட்டுக்கிட்டே உட்காந்துருக்கிறாப்ல இப்போ அப்படிம்பாங்க இல்லையா? அப்போ ஒரு கிறிஸ்துவனுக்கு ஒரு முக்கியமான அடையாளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெபம். அல்லேலூயா. அந்த ஜெபம் இல்லாத வாழ்க்கையில ஜெயம் கிடையாது. நமக்கு கிறிஸ்தவர்கள் சொன்னாலே நமக்கு தெரிஞ்சது ஒரே வழிதான் என்னங்க? வேணும்னாலும் ஜெபம் பண்ணுவோம், பிரச்சனைனாலும் ஜெபம் பண்ணுவோம், எந்த போராட்டம்னாலும் நமக்கு தெரிஞ்ச ஒரே ஆயுதம் ஜெபம். அல்லேலூயா. அப்ப அந்த ஜெபத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்குது. ஜெபிக்காதவங்களால என்ன பண்ண முடியாதுங்க? ஜெயம் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ ஒரு கிறிஸ்துவர்களுக்கு ஜெபம்ங்கிறது வாழ்க்கையில ஒரு முக்கியமான அங்கமா இருக்கிறது. அல்லேலூயா. அப்படி பார்க்கும் பொழுது ஜெபம்ங்கிறது இடைவிடாம ஜெபம் பண்ணணும். தானியேல் 3 வேளை ஜெபம் பண்ணாரு. ரெண்டாவது வந்துட்டு பாத்தீங்கன்னா எலியா வைராக்கியமா ஜெபம் பண்ணாரு. அப்படி நிறைய காரியங்களை நம்ம போன வாரம் தியானிச்சோம் இல்லைங்களா? அதே மாதிரி ஜெபம் எதற்கு தேவைப்படுது, எதுக்காக நம்ம ஜெபிக்கணும்? அது நம்ம ஆசீர்வாதத்துக்கு மட்டும் தானே? எதுக்காக ஆண்டவர் நம்மளை ஊர்ல ஒருத்தரா வச்சு, ஜாதியில ஒருத்தரா வச்சு, சந்ததியில ஒருத்தரா வச்சு நம்ம எதுக்காக ரட்சிக்கப்பட்டிருக்கோம், எதுக்காக ஜெபம் பண்றோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா? நம்ம பண்ற ஜெபம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும். அல்லேலூயா. அப்படி வேத வாக்கியங்களை எடுத்து வாசிக்கும் பொழுது அவர்கள் ஒருத்தர் பண்ற ஜெபத்தினால நிறைய கட்டுக்கள் மாறி இருக்கு. அல்லேலூயா. இப்போ இது மாதிரி காலகட்டங்களில் நம்ம ஜெபிக்கிறது, சபைக்கு வந்து ஜெபம் பண்றோம், தனிப்பட்ட ஜெபங்கள் பண்றோம். அந்த ஜெபங்கள்ல நம்ம என்ன செய்யணும், எதற்காக ஜெபம் பண்ணணும், எதற்காக நம்ம ஜெப வீரர்களா மாறணும் அப்படிங்கிறத இந்த நாட்களில் கொஞ்சம் தியானிப்போம். எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 18வது அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. பின்பு கர்த்தர் சோதோம் கொமோராவின் தூக்குதல் பெரிதாய் இருப்பதினாலும் அவர்களின் பாவம் மிகவும் கொடிதாய் இருப்பதினாலும். ஆமென். அல்லேலூயா. பாத்தீங்கன்னா உங்க இந்த கதையில தெரியும், 20வது வசனத்திலிருந்து 33வது வசனம் வரைக்கும் சோதோம் கொமோரான்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல பாவம் பெருகிட்டு, இப்போ ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? அதை அக்கினியில நான் அழிக்க போறேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்துட்டு யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு? ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு. இதுக்கு முன்னாடி வசனங்கள்ல பாத்தீங்கன்னா 17வது வசனம், 18வது வசனம், 19வது வசனத்துல என்னுடைய ஆபிரகாமுக்கு நான் எதையாவது மறைப்பேனா அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அது நிமித்தம் இப்படி சோதோம் கொமோராவுல ஒரு பெரிய அழிவு உண்டாகும், நான் அழிக்க போறேன் அப்படிங்கறத இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு. அப்ப என்னென்ன நடந்ததுன்னா ஒரு பெரிய கதை நடந்துகிட்டு இருக்குது. ஆபிரகாமுக்கும் இயேசுவுக்கும். பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ? துன்மார்க்கனோட நீதிமானையும் சங்கரிப்பது உங்களுக்கு தூரமாய் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. துன்மார்க்கனோட நீதிமானையும் சங்கரிப்பது தூரமாய். எதுக்கு நமக்கு ஊருக்குள்ள நம்மளை கொண்டு போய் வச்சிருக்கிறாரு? எதுக்கு நம்ம ஒரு இடத்துல நம்மளை வச்சிருக்கிறாரு அப்படின்னா, ஆண்டவர் நம் நிமித்தம் அந்த தேசத்தை பராமரிக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல ஆபிரகாம் சொல்றாரு, இப்ப நான் சோதோம் கொமோராவை அழிக்க போறேன் அப்படின்னு. அப்ப ஆபிரகாம் கேட்கிறாரு, ஆண்டவரே துன்மார்க்கனோட சேர்த்து நீதிமானையும் நீங்க அழிப்பீங்களா? ஒருவேளை நீதிமான் 50 பேர் இருந்தா அழிப்பீங்களா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த தொடர்ந்து கீழ் வசனங்கள்லாம் வாசிங்கன்னா 50 நீதிமான் இருந்தா அழிப்பீங்களான்னு கேட்கிறாரு. இல்ல, நான் அழிக்க மாட்டேன். 45 பேரு அழிக்க மாட்டேன். 40 பேர் இருந்தா அழிக்க மாட்டேன். 35 பேர் இருந்தா அழிக்க மாட்டேன். கடைசி வரைக்கும் சொல்லி 10 நீதிமான் இருந்தா அழிப்பீங்களான்னு ஆண்டவர் சொல்றாரு. அந்த தேசத்தை அழிக்க மாட்டேங்கிறாரு. அல்லேலூயா. அப்ப நீங்க நீதிமானா இருந்தா, நம்மளுடைய ஜெபம் ஆண்டவர் சமூகத்தில் கேட்கப்படுகிறதா இருந்தா, நம் நிமித்தம் அந்த தேசத்தை பாதுகாக்க அவர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப உங்களுக்கு சும்மா எல்லாம் தெரியாமலாம் கொண்டு ஒரு இடத்துல வைக்கலீங்க. ஏன் ஆண்டவரே நீங்க இருக்கிற இடத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, அங்க இருக்கிற மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அங்க குடிப்பழக்கத்தை மாறணும், விபச்சாரம் மாறணும், வேசித்தனம் மாறணும், திருட்டு மாறணும், பொய் மாறணும், இந்த சீட்டாடுற பழக்கம் மாறணும். அப்படி எதற்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா அந்த இடத்துல அதுல திறப்புல நிற்கக்கூடியவங்களை தான் உங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்படி அழிஞ்சிருந்தா இந்நேரத்துக்கு எத்தனையோ ஊர் இல்லாம போயிருக்கும். சோதோம் கொமோரால அக்கினி கந்தகம் வந்து எரிஞ்ச மாதிரி இன்னைக்கு எரிஞ்சிருந்தா ஒரு இடமும் பாக்கி இருக்கு. நம்ம இருக்கிற இடத்துல நம்ம ஜெப வீரர்களா நிற்க வேண்டும். அல்லேலூயா. நம்மளுடைய ஜெபிக்கிற ஜெபம் தான் தேசத்தையும் நீங்க இருக்கிற ஊரையும் பாதுகாக்கும். அல்லேலூயா. இந்த இடத்துல தொடர்ந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நிறைய வார்த்தைகள் போகுது. ஆண்டவர் தொடர்ந்து பேசிக்கிட்டே வர்றாரு. அது சொல்லும் பொழுது 10 நீதிமான் இருந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், அதை அழிக்க மாட்டேன். காரணம் என்னங்க? அந்த சோதோம் கொமோரால யார் இருந்தா? லோத் இருந்தாரு. அல்லேலூயா. ஆபிரகாமோட சகோதரன் லோத் இருந்தாரு. அப்ப ஆபிரகாமுக்கு பயம், ஆண்டவர் அழிக்கிறேன்னு சொல்லிட்டாரு, என் தம்பி வேற அங்க இருக்கிறாப்லயே, எப்படியாவது பாதுகாக்கணுமே. அல்லேலூயா. உங்கள் நிமித்தம் உங்க சொந்த பந்தங்கள் உங்களுக்கு வேண்டியவங்களை ரசிக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா.
ஆனா உங்களுடைய ஜெபம் கேட்கப்படணும். நீங்க ஆண்டவர்கிட்ட நோக்கி மன்றாடணும். எப்ப நீங்க நோக்கி மன்றாடுறீங்களோ அப்ப ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தின் நிமித்தம் அவர்கள் மேல் கிருபையா இருக்கிறார். 19வது அதிகாரத்துல 1வது வசனம் வாசிங்க. அந்த இரண்டு தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து கொண்டு கைமட்டும் குனிந்து. ஆமென், அல்லேலூயா. இப்ப தேவதூதர்கள் உள்ள வந்தாச்சு. சோதம் குமாராக்குல லோத்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்ப ஏன் லோத்து எப்படியாவது வந்துட்டு பாதுகாக்கணும்? ஏன்னா தேசத்துல ஒரு நீதிமான் இருக்கான். அவன் நிமித்தம் அந்த தேசத்தை அழிக்க முடியாது. ஏன்னா திடீர்னு ஏதாவது சடுதியா நாசம் வந்ததுன்னா நீதிமானுக்கு வராதுங்க. எத்தனையோ பேர் திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை ஆகுதுன்னா ஆண்டவர் அவங்களை அந்த பிரச்சனையில இருந்து எடுத்துக்குவார். நீ எப்படியாவது வெளியே பார்ப்போம். உலகத்துல இருந்து பிரச்சனையா வா, இல்ல வேற எங்கேயாவது பிரச்சனையா வான்னு ஆண்டவர் எடுத்துக்குவார். எப்ப ஆண்டவர் எடுக்கிறாரோ அப்ப அந்த பிரச்சனைக்குள்ள நம்ம சிக்க மாட்டோம். அல்லேலூயா. இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா சோதம் குமாராவை ஆண்டவர் அழிக்க போறார். தூதர்கள் லோத்தோடைய வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்ப அந்த 19வது அதிகாரத்துல 1ல இருந்து 26வது வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா அந்த தூதர்கள் வர்றாங்க. வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஊருக்காரங்களாம் சேர்ந்து யார் உன் வீட்டுக்கு வந்திருக்கிறா, அவனை கூட்டு வா, நாங்க பார்க்கணும், அப்படி அவங்கள்ட்ட தப்பா இது பண்ணணும் அப்படின்னு அந்த ஊருக்குள்ள பயங்கரமான அக்கிரமம் அந்த ஆண்டவருடைய சமூகத்துக்கு எட்டுச்சான். அக்கிரமம் தாங்க முடியலையா? அல்லேலூயா. அந்த அக்கிரமத்தை பார்த்து ஆண்டவரால் பொறுத்து கொள்ள முடியல. அந்த தேசத்தை அழிப்பண்ணாரு. அதுக்கு தான் ஆபிரகாம் மன்றாடுறாரு, ஒரு நீதிமான் நிமித்தம் காப்பாற்றப்படணும். அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, லோத் எப்படியாவது வெளியே எடுத்துட்டு போகணும். அல்லேலூயா. இப்ப இந்த இடத்துல கீழே 27வது வசனம் வாசிங்க. ஆபிரகாம் எழுந்து தான் கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்திற்கு போய் சோதோம் கொமோரா பட்டணங்களின் திசையையும் சமபூமியாகிய தேசம் முழுவதையும் நோக்கி பார்த்தான். அந்த பூமியின் புகை சூளையின் புகையை போல இருந்துச்சு. 28வது வசனம் வாசிங்க. சோதோம் கொமோரா பட்டணங்களின் திசையையும் சமபூமியாக தேசம் முழுவதையும் நோக்கி பார்த்தான். பூமியின் புகை சூளையின் புகையை போல இருந்துச்சு. ஆமென், அல்லேலூயா. ஆபிரகாம் இன்னொரு ஊர்ல இருந்து பாக்குறாரு. நேத்தே பேசிட்டாரு ஆபிரகாம் வந்துட்டு ஆண்டவர்கிட்ட. இப்ப அடுத்த நாள் காலையில இங்க தூரத்துல இருந்து பாக்குறோம், வெறும் புகையா போயிட்டு இருக்கு. ஆபிரகாம் தெரிஞ்சிச்சு, கட்டாயம் ஆண்டவர் அழிச்சிட்டாரு. அது ஒரு மிகப்பெரிய அழிவு. இப்ப இந்த இடத்துல அந்த 26வது வசனத்துக்குள்ள என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த முதல் நாள் வந்துட்டு தூதர்கள் தங்குறாங்க. ஊர் மக்கள்லாம் பிரச்சனை பண்றாங்க. இந்த தூதர்கள் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு கண்ணு தெரியாம பண்ணிடுறாங்க. அப்ப அவங்க திக்கு முக்காடுறாங்க. காலையில் நேரத்துல லோத்தையும் மனைவியும் அவர்கிட்ட சொல்றாங்க, உங்களுக்கு சொந்த பந்தம் இருந்தா எல்லாத்தையும் கூட்டிட்டு வாப்பா அப்படிங்கிறாங்க. லோத்து போய் என்ன பண்றாரு, தன்னுடைய மகளை கட்டிக்கிற மருமகன்கிட்ட 2 பேர்த்திட்ட பேசுறாரு, எப்ப ஊர் அழிய போது வாங்கப்பான். ஆனா இவரோட பேச்சு பார்த்து என்ன நீ பைத்தியக்கார மாதிரி பேசுற, அப்படிலாம் ஒன்றும் அழியாதுன்ட்டாங்க. அதனால இவரு என்ன பண்ணிட்டாங்க, தேவதூதர்கள் நிக்கிறதுக்கு தாமதம் பண்ணாம லோத்து மனைவி பிள்ளைகள் கையை பிடிச்சி தூரம் எடுத்துக்கிட்டு ஓடுறாங்க. அவர் அப்பவும் கேட்கிறாரு, நான் மலைக்கு ஓடி போனா செத்துருவேன், பக்கத்துல இருக்கிற சமபூமிக்கு போறேங்கிறார். நீ எப்படியோ ஒன்று வெளியே ஓடி போன்னு இழுத்துக்கிட்டு போனாலும் அவருடைய மனைவி திரும்பி பார்த்து என்னமா மாறிட்டாங்க. அல்லேலூயா. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த சோதம் குமாரால சொல்லும்போது 8000 மக்கள் இருந்ததா சொல்லப்படுங்க. அந்த இடத்துல 8000 மக்கள் இருந்தாங்கன்னு. சோதம் குமாரால ஆண்டவர் அக்னி கந்தகம்னு போட்ட. கந்தகம்னா என்னங்க, அமிலம், ஆசிட்னு சொல்லுவாங்க தெரியுமா. அது பட்டுச்சுன்னா உடம்பு உருகிடும். அதாலையும் நெருப்புலயும் ஆண்டவர் அந்த நகரத்தை அழிச்சார். கந்தகமும் அக்னியும் சேர்ந்து அந்த கடல் முழுவதும் உப்பா மாற்றி குடிச்சு. இப்ப அந்த உப்பு கடல், அதனாலதான் பேர் வந்தது. அந்த உப்பு கடல் பக்கத்துல தான் இந்த பிரச்சனை நடந்தது. அப்படி நெருப்பும் காத்தும் முழுகும் போது 740 கிலோமீட்டர் அளவுல பெரிய சூறாவளி வந்ததும். அப்படி நெருப்போட சேர்ந்து சூறாவளி வரும்போது ஒவ்வொருத்த மனசுல படும்போது உடம்பு தூள் தூளா பிச்சுக்கிட்டு போயிடுச்சான். இல்லையா? அப்பேற்பட்ட அழிவு இப்ப வரவே இல்லை. ஒரு அணுகுண்ட விட 100 மடங்கு சக்தி வாய்ந்தது அந்த ஆண்டவர் இறங்குனா கந்தகமும் அக்னியும் கொண்ட அந்த ஒரு நெருப்பு. இல்லையா? இப்ப வரைக்கும் அந்த சோதம் குமாராங்கிறது அந்த கருங்கடலுக்கு பக்கத்துல இருக்குது. அந்த உப்பு தூண் இன்னும் இருக்குது. லோத்தோட மனைவியோட உப்பு தூண் இப்பவும் இருக்குது. ஆண்டவர் செய்தாங்க கிடையாது. இல்லையா? ஆனாலும் ஒருவருடைய ஜெபத்தினால் ஆண்டவர் இறங்கி அந்த ஒருத்தனை தப்பி வச்சார். இல்லையா? உங்களுடைய ஜெபம் ஒருத்தரை எப்படியாவது தப்பி வைக்கிறதா இருக்கணும். நம்மளை அந்த ஊருக்குள்ள வச்சிருக்கிறான்னா நம் நிமித்தம் அந்த ஊரு காப்பாற்றப்படும். தேவன் அந்த ஊரை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. 29வது வசனம் வாசிங்க. பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி விட்டுவிட்டார். ஆமென். அல்லேலூயா. யாரோட நிமித்தம் லோத்தை பாதுகாத்தாரா? ஆபிரகாமின் நிமித்தம். அல்லேலூயா. ஆபிரகாம் எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டாரு? ஆபிரகாம் நிமித்தம் லோத்தை ஆண்டவர் காப்பாற்றினார். அல்லேலூயா. நம்ம பண்ற ஜெபம், நாம் நீதிமானா இருக்கிறோம், நம்ம ஜெபிக்கிறோம்னா நம் நிமித்தம் ஆண்டவர் யாரோ ஒருவரை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சோதம் குமார லோத்தை விட வேற யாரும் நீதிமான்கள் கிடையாது. ஒருவேளை 10 நீதிமான் இருந்திருந்தா ஆண்டவர் சொன்ன வாக்கின் பிரகாரம் அந்த ஊரை ஆண்டவர் பாதுகாத்திருப்பார். ஆனா யாருமே இல்லைங்க. ஒரு ஊர்ல அத்தனை துன்மார்க்கர் இருக்கிறாங்க.
பாருங்க நிலைமை எப்படி இருக்குது. அப்போ ஊர்ல ஒரு 10 கிறிஸ்துவனாவது இருந்தா தான் அந்த ஊர் தப்பிக்கப்படுமான்னு தெரியுது. அல்லேலூயா. அதனால நம்மளே ஒரு இடத்துல வச்சிருக்கிறாருன்னா நம்ம நிறைய நேரங்களில் சொல்றோம், எங்க ஊர்ல அதை பண்றாங்க இதை பண்றாங்க ஜெபம் பண்ணிக்கங்க சொல்றேன் தெரியுமா. அந்த வாஞ்சி ஆண்டவர் தான் கொடுக்குறாரு. நம் நிமித்தம் அந்த கிராமத்தை ஆண்டவர் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. நம் நிமித்தம் அந்த இடத்தை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆபிரகாம் நிமித்தம் லோத்தை ஆண்டவர் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆபத்திலிருந்து பாதுகாக்க ஒரு ரட்சகன் வருவார். அல்லேலூயா. அப்படிதான் ஒரு ஆபிரகாம் வந்தார். நம்மளும் அப்படித்தாங்க. யாராவது ஆபத்துனா நம்மளுடைய ஜெபத்தின் நிமித்தம் ஆண்டவர் கட்டுக்களை உடைக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் அநேகருடைய ஜெபத்தினால் கிருபை பெருகும்னு சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அதே போல இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிங்க. யாத்ரா 32வது அதிகாரம் 1-2 வாசிங்க. மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்திற்கு போய் அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்துக் கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியும். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் சில தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணவும் என்றார்கள். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள் குமாரர் குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன் அணிகளை கழற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஆமென். அல்லேலூயா. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? மோசே என்ன பண்றாரு? சீனாய் மலையில் ஏறிட்டாரு. 40 நாள் ஆயிடுச்சு. கீழே இறங்குறதுக்கு தாமதமாயிடுச்சு. இப்போ என்ன ஆச்சு? ஆரோனுக்கு வந்து அந்த ஜனங்கள்லாம் ரொம்ப இது பண்றாங்க. மேலே போன மோசேக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. எங்களை வழி நடத்துறதுக்கு ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணிட்டாங்க. அல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனையை ஆரோனை விட்டா கொண்டு விடுவாங்கன்னு சொல்லி இவர் என்ன பண்றாரு? நீ இருக்கிற நகை நாட்டெல்லாம் கொடுன்னு சொல்லி எல்லா நகை நாட்டை வாங்கி ஒரு கண்ணுக்குட்டியை உருவாக்கிடுறாரு. இதுதான் உங்களை வந்துட்டு வழி நடத்துகிற தெய்வம். அந்த பாடுகள்ல இருந்து மீட்டு கூட்டு வந்த ஆண்டவரை மறந்துட்டாங்க. மோசேக்கு ஏதோ ஆயிற்று, என்னை எப்படியா காப்பாத்துங்கன்னு சொன்ன உடனே ஒரு தவறான வழியில திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. அன்னைக்கே பொன் கட்டு குட்டியை உருவாக்குறாங்க, எல்லாம் குடிக்கிறாங்க, விளையாடுறாங்க. ரொம்ப மோசமாயிருச்சு அந்த பாலை. கீழே 9வது வசனத்துல இருந்து வாசிங்க. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாருங்க மோசேட்ட பார்த்து, இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நீ அவங்கள்ட்ட சொல்லிடு, நான் அவங்களை போய் நான் அனுப்பிச்சேன், நீ என்னை விட்டுரு, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குறேன். அல்லேலூயா. ஆண்டவர் கோபம் அதிகமாயிருச்சு. அவ்வளவு தூரம் அவங்களை மீட்டு ரட்சிச்சுட்டு வந்த ஆண்டவரே நான் அவங்களை அழிக்கிறேன்னு திரும்பிட்டேன். நிறைய நேரங்களில் சூழ்நிலை பார்த்து நம்ம திரும்பணும்னு சொன்னா ஆண்டவரும் திரும்புவார். ஆனா உங்களுக்கு மன்றாடுறதுக்கு ஆள் மட்டும் இல்லைன்னு சொன்னா நம்ம என்னைக்கோ அழிஞ்சு போயிருப்போம். அல்லேலூயா. ஏன் ஒருவருக்கு ஒருவர் ஜெபம் பண்ணுங்க, ஒருவருக்கு ஒருவர் வேண்டுதல் விண்ணப்பம் பண்ணுங்கன்னு ஏன் சொல்றோம்? நமக்கு ஒருவேளை இன்னொருத்தர் ஜெபம் பண்ணலன்னு சொன்னோம்னா நம்ம என்னைக்கோ அழிஞ்சு போயிருப்போம். கீழ் வசனம் வாசிங்க. அவர்களை கொண்டு போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானேன். உங்களுடைய குடும்பத்தின் உலகத்தை விட்டு திரும்பி ஒரு ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். உங்கள் தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உண்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தார். ஆமென். அல்லேலூயா. மோசே என்ன பண்ணாருங்களா? கெஞ்சி பிரார்த்தித்தார். நம்மளுடைய வேலை அதுதாங்க. எதுக்காக நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு? ஜனத்துக்கு ஒருத்தரா, ஜாதிக்கு ஒருத்தரா, எதுக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறாரு? நம்ம பண்ற ஜெபம் நம்மளை சேர்ந்தவர்களை பாதுகாக்கும். அல்லேலூயா. மோசே ஏனோதானு விட்டு போயிருக்கலாம். ஆமா ஆண்டவரே, அவங்க வணங்கா கருத்துள்ளவங்க தான், அவங்கள விட்டுருங்க அப்படின்னு இருக்கலாம். ஆண்டவர் ஒரு நிமிஷத்துல அழைச்சு போட்டிருப்பாங்க. நம்ம திறப்பில் நின்று ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்றாடி ஜெபம் பண்ணணுங்க. ஆண்டவர் அவர் சொல்றாரு, வாக்குதான், நீங்க ஆபிரகாம்கிட்ட சொன்னீங்களே சந்ததியை பெருக்கணும்னு சொன்னீங்களே, இன்னைக்கு நீங்க அழிச்சிட்டீங்கன்னா அது சிரமமாயிருமே, அது பண்ணக்கூடாது ஆண்டவரே கெஞ்சுறார், கெஞ்சி பிரார்த்திக்கிறார். ஜெபம் பண்றது எதுக்கு? ஒரு கிறிஸ்துவனுடைய வேலையா ஜெபிக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபிக்கிறது, மற்றவர்களுக்காக ஜெபம் பண்றது. அந்த ஜெபம் தாங்க எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து மாற்று. அல்லேலூயா. அந்த ஜெபம் தான் ரொம்ப முக்கியமா எல்லாத்து வாழ்க்கையிலும் கருதப்படுது. அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆமென். அல்லேலூயா. குறுக்க ஒருத்தர் நின்று ஜெபம் பண்ணணுங்க. உங்களுக்காக ஒரு ஊழியர் நின்று ஜெபம் பண்றதுனால தான் நீங்க பாதுகாக்கப்படுறீங்க. ஒருவேளை நம்ம எதுக்கு எரிகோ ஜெபத்துல பண்றோம், எதுக்கு மற்ற ஜெபங்களை கூடி கூடி எல்லா சபை மக்களுக்காக டெய்லி ஏன் ஜெபம் பண்றோம்? தினந்தோறும் 7:30 மணி ஜெபத்துல எல்லா சபை மக்களுக்காக, நீங்க வந்தீங்கனாலும் வரலினாலும் உங்களுக்காக ஜெபம் பண்றீங்க. நம்ம பண்ற ஜெபம் ஆண்டவருக்கு உங்க மேல ஒரு என்ன ஒரு இரக்கத்தை உண்டு பண்ணும்.
ஆண்டவர் மனஸ்தாபப்படுவார். ஏப்பா நீ இன்னைக்கு பிரச்சனை பண்ற, 7:30 மணி ஜெபத்துல நாங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், ஆனா நீங்க ஆண்டவருக்கு பிடிக்காத ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆண்டவர் நினைப்பாரு இவனை அழிச்சிடலாம், இவன் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். ஆனாலும் அந்த நேரத்துல நம்ம பண்ற ஜெபத்தை ஆண்டவர் பார்ப்பார். சரி நம்ம அவனை அழிச்சிட்டோம்னா இவங்க பண்ற ஜெபம் விருதாவா போயிருமே அப்படின்னு உங்க மேல மனஸ்தாபப்பட்டு ஆண்டவர் உங்களை அழிக்க ஆண்டவர் நினைவு கொள்ள மாட்டார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணா மட்டும் தான் நம்மளால பாதுகாக்கப்பட முடியும். அல்லேலூயா. நமக்கு நம்மளே ஜெபம் பண்றது இல்ல. இந்த இடத்துல மோசே அவர்களுக்காக பரிதவித்து கெஞ்சி பிரார்த்தனை பண்ணும்போது அவர்கள் செய்த அப்பேற்பட்ட தப்பையும் மாற்றி என்ன பண்றாருங்க, அவர்கள் மேல அவரை அழிக்க சித்தம் கொள்ளாம அவர்கள் மேல இரக்கமா இருக்கிறார். அல்லேலூயா. 31வது வசனம் 32வது வசனம் வாசிங்க. ஆமென். அல்லேலூயா. மோசேயோட ஜெபம் பாருங்க, எவ்வளவு ஒரு தாழ்மையுள்ள ஜெபம் பாருங்க. நான் என்ன நீங்க ஆண்டா அவர்களை காப்பாற்றுங்க, இல்லைன்னா என் பேரை வந்துட்டு உங்க புஸ்தகத்துல இருந்து எழுதி போடு, கிறுக்கி போடுங்க. அல்லேலூயா. நம்ம அப்படி நிக்கணுங்க. ஒரு நமக்கு வழினா நிக்கிறோம்ல ஜெபத்துக்கு, நம்ம குடும்பத்துல ஒண்ணுனா நிக்கிறோம் இல்லையா, தேசத்துக்காக ஏன் நம்ம ஜெபம் பண்றதுல? இப்ப இந்த தேசத்துல இருக்கிற பிரச்சனைகள் மாறணும், போராட்டங்கள் மாறும். எங்க பாரு விபச்சாரம், வேசித்தனம், திருட்டு, கொலை, ரொம்ப பிரச்சனை. எங்க திரும்பினாலும் பிரச்சனை. பிரச்சனை இல்லாம இருக்குதுங்களா ஏதாவது ஊர்ல? நம்மளுடைய வேலை என்ன வேலைங்க? ஜெபம் பண்றது. அல்லேலூயா. சிறப்பின் வாசலில் நின்று ஜெபம் பண்ண வேண்டியது. அல்லேலூயா. ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ண வேண்டியது. அல்லேலூயா. நம்ம மன்றாடி ஜெபம் பண்ணா மட்டும் தான் இந்த தேசத்தை பாதுகாக்க முடியும். அல்லேலூயா. அதுக்கு தான் நம்மளை பூமியில வச்சிருக்கிறார். அந்த நோக்கத்தை விட்டு போட்டு நம்ம ஏனோதானோன்னு சுத்தக்கூடாது. நம்ம பண்ற ஜெபம் இன்னொருத்தர் ரட்சிக்க வல்லதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்படி ஆபிரகாமுடைய ஜெபம் லோத்தை பாதுகாத்தது. மோசே ஜெபம் பண்ணதுனாலதான், ஆண்டவர்கிட்ட விண்ணப்பிச்சதுனாலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. அப்ப ஜெபம்ங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம பண்ற ஜெபத்தினால யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு மூலையில நிச்சயம் பாதுகாக்கப்படுவார்கள். அல்லேலூயா. இன்னும் எடுத்து வாசிங்க. யோனா 1வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேவுக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் ஃபர்ஸ்ட் சோதம் குமாரா சொல்லும்போது சொன்னாரு, அவருடைய அக்கிரமம் என்னால தாங்க முடியல, என் சமூகத்துக்கு வந்தது. சோதம் குமாரா அழிஞ்சிருச்சு. ஆண்டவர் ஒரு டைம் அழிச்சிட்டாரு. இப்ப 2வது பார்த்து சொல்றாரு, நினிவேல நீ போய் பிரசங்கம் பண்ணு, நீ போய் அவங்களுக்காக சொல்லு, அவங்களுடைய அக்கிரமம் எனக்கு வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. அல்லேலூயா. நம்ம செய்கிற தப்புலாம் ஆண்டவருக்கு போகாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காருங்க. நம்ம பண்ற ஒரு சின்ன சின்ன தப்பு கூட, ஆண்டவருக்கு பிரியமில்லாம செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் கூட ஆண்டவருடைய பார்வைக்கு போயிட்டு இருக்கு. நம்ம பண்ற ஒரு சின்ன சின்ன தப்பு கூட ஆண்டவருடைய பார்வைக்கு போயிட்டு தான் இருக்குது. ஆண்டவர் நினைச்சிருந்தா என்னைக்கோ அழிச்சிடலாம். ஆனா பாஸ்டர்கிட்ட சொல்லி நீங்க போப்பாங்க, அவங்ககிட்ட போய் சொல்லு, அவங்க அக்கிரமம் மிகுதியாயிருச்சு, அவங்க தப்பு பண்றாங்க, நீ போய் அவங்களுக்கு புத்தி சொல்லு அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. இப்ப ஒண்ணு பாஸ்டர் வந்து சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா நீங்க தப்பு வைக்கப்படுவீங்க. சோதம் குமாரால ஆண்டவர் எப்படியாவது அவர்களை காப்பாற்றணும்னு பார்த்தாரு, யாரும் கேட்கல. யாரு அழிக்கிறதுக்காக வந்தாங்களோ அவங்களையே வந்துட்டு தவறான வழிக்கு இழுக்க பார்த்தாங்க. அந்த அளவுக்கு அக்கிரமம் மிகுதி. இந்த இடத்துல அதே மாதிரி நினிவேல நடக்குது. தொடர்ந்து 3வது வசனம் வாசிங்க. இப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு, யோனாட்ட சொல்லிட்டாரு, நீ நினிவேக்கு போ, அந்த இடத்துல பிரச்சனை, அந்த இடத்துல அக்கிரமம் மிகுதி ஆயிடுச்சு, நீ எப்படியாவது சுவிசேஷம் சொல்ல, அந்த நாடு அழியாம பாத்துக்க அப்படின்னு. ஆனா யோனா என்ன பண்றாரு, 3வது வசனத்துல இருந்து 17வது வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா, நினிவேக்கு போகாம தர்சீஸ்க்கு போய் கப்பலுக்கு அடியில படுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, கடல் கொந்தளிக்குது, இவரை தூக்கி தண்ணியில போடுறாங்க, மீன் வந்து முழுங்கிருது. அல்லேலூயா. அதை தொடர்ந்து 2வது அதிகாரத்துல நீங்க 1வது வசனத்துல இருந்து 10வது வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா, மீன் வயிற்றுக்குள்ள அவர் என்ன பண்றாரு, ரொம்ப கஷ்டப்படுறாரு, 3 நாள் சிரமப்படுறாரு, அவர் பாசி சுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு, இதெல்லாம் வேற சப்ஜெக்ட். அந்த இடத்துல என்ன அதிகாரம் சொல்லப்படுது அப்படிங்கறத நான் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்றேன். திரும்ப என்ன பண்றாருங்க, ரொம்ப முடியாம கொண்டு வந்து மீன் அவரை கக்கி போட்டுருது. அல்லேலூயா. அதுக்கப்புறம் 3வது அதிகாரத்துல திரும்ப அவர் நினிவேக்கு வர்றாரு. 1வது வசனம் வாசிங்க. 2வது தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேவுக்கு போய் நான் உனக்கு கற்பித்த வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். என்ன ஆகுதுங்க, ஒரு டைம் சொன்னாரு, ஊழியர்களுடைய நிலைமை அதுதான். நீ போய் அவங்களுக்கு சொல்லு அப்படின்னா முதல் டைம் நான் சொல்லிடணும், இல்ல நான் சொல்லாம விட்டேன்னா அந்த பாடுகள் எனக்கும் உண்டு. அல்லேலூயா. ஆண்டவர் உங்க எல்லாருக்கு மேலே கிருபையா இருக்கிறாருங்க. நீங்க அழிஞ்சு போறது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. ஒருவேளை எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு சூழ்நிலை சரியில்லை, நான் உங்க வீட்டுக்கு வராமையோ, உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணாமையோ, உங்கள்கிட்ட சொல்லாமையோ விட்டுனா அந்த பலி என் மேலதான் விடுது. இந்த இடத்துல யோனாவை ஆண்டவர் சும்மா விடல. முதல் டைம் அவனை சிரிச்சிச்சு, 2வது டைம் சொல்றாரு, நீ போ,
அவங்களுக்கு புத்தி சொல்ல அப்படிங்கிறார். அப்ப என்ன பண்றாரு யோனா? திரும்ப நினிவே போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அந்த கீழே 10வது வசனம் வரைக்கும் வாசிச்சீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, தேசத்துல யோனா பிரசங்கம் பண்றாரு, நீங்க மனம் திரும்புங்க இல்லைன்னா ஆண்டவர் அழிச்சிருவா அப்படிங்கிறாரு. உடனே என்ன பண்றாரு? ராஜா ஒரு கட்டளை பிறப்பிக்கிறாரு. அந்த ஊர்ல இருக்கிற சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஆடு மாடு மிருக ஜீவன் ஒண்ணு கூட தண்ணி கூட குடிக்க கூடாதுன்றார். அல்லேலூயா. ஆண்டவர் அடிக்கிறன்னு சொன்னது அவங்க என்ன ஆக ஆரம்பிச்சிட்டாங்களா? ஒப்புரவாக ஆரம்பிச்சிட்டாங்களா? கீழ் வசனத்தை வாசிங்க, 9-10 வாசிங்க. யாருக்கு தெரியும், நான் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் நமக்காகப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தில் திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னார். ஆமென். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாத. ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, 3 விஷயம், நான் 3 கதை இந்த இடத்துல வச்சேன். ஒன்னு ஆபிரகாம், லோத்தை வந்துட்டு ஆண்டவர் தப்பிச்சு கூப்பிட்டு வந்தார். அல்லேலூயா. ரெண்டாவது பார்த்தது யாருங்க? இஸ்ரவேல் ஜனங்கள்ல அவங்களுடைய அக்கிரமம் மிகுதி ஆயிடுச்சுன்னு சொல்லி அவரை அழிக்காம ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார்னு சொல்லப்படுது. மூணாவது நினிவேலே அவர்களுடைய அக்கிரமம் ஆண்டவருடைய பாதிக்கு போயிடுச்சு. ஆனா இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, அந்த நினிவேக்கு போய் யோனா சொல்லும் பொழுது அவர்கள் மனஸ்தாபப்பட்டு, அதாவது அந்த ஜனங்களை என்ன பண்றாங்க? ஏத்துக்கிட்டாங்க வார்த்தையை. ஏப்பா வேண்டாம்ப்பா, ஆண்டவருடைய பிரச்சனைக்கு நம்ம போக வேண்டாம், அவர்கள் அழிச்சிடக்கூடாது நம்மளை அப்படின்னு சொல்லி உடனே ஒப்புரவானார்கள். அல்லேலூயா. அப்படி ஒப்புரவானே ஆண்டவர் என்ன பண்ணாருங்களா? அவர்கள் மேல் மனஸ்தாபப்பட்டு அவர்கள் மேல் வர்ற தீங்க அவர்களுக்கு உண்டு பண்ணலையா? அல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. நீங்க சொல்லும் பொழுதே திருந்திக்குங்க. உங்களுக்கு இந்த தப்பு இருக்கு, திருத்திக்குன்னு சொன்னா திருத்திக்குங்க. ஆண்டவர் உங்க மேல மனஸ்தாபப்பட்டு உங்க பிரச்சனையை ஆண்டவர் தள்ளி போட்டுவாங்க. அல்லேலூயா. அதனால எந்த வார்த்தையும் நீங்க புறம்பே தள்ளாதீங்க. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம மேல மனதுருகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க பண்ற ஒரு ஜெபம் கூட ஒருத்தர் பாவமான வாழ்க்கையில இருந்து திருப்பி கொண்டு வரும். அல்லேலூயா. அதனால இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, அந்த மக்கள் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அது சாப்பிடாம ஆண்டவர் நமக்கு தப்பு செஞ்சிடக்கூடாதுப்பா அப்படி எல்லாம் கீழ்படித்ததுனால ஆண்டவர் அவர்களை பாதுகாத்தார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யோனா 4வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, மறுபடியும் இது ஒரு வேற கதை இருந்தாலும் அதுல முக்கியமான ஒரு பகுதி இருந்தனால உங்களுக்கு சொல்றேன். யோனாக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஆண்டவரே எனக்கு தெரியும், அதை வாசிங்க ஒரு நிமிஷம். சரி, யோனா 4வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் இந்த தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இதன் நிமித்தமே நான் உணவே தரிசிச்சுட்டு ஓடிப்போறேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். இப்பொழுதும் கர்த்தாவே, என் பிராணனை விட்டு எடுத்துக்கொள்ளும். சரி, போதுங்க. இந்த இடத்துல என்ன சொல்றாரு பாருங்க, ஆண்டவர் எனக்கு அப்பவே தெரியும் நீங்க இரக்கம் உள்ளவர், மனதுருக்க முடியும், நீங்க எப்படிதான் அந்த ஜனங்களை அழிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நான் தான் சொன்னேன், நீங்க அழிக்க மாட்டீங்க, நான் வேற பக்கம் போலான்னு நினைச்சேன். ஆனா நீங்க கூட்டு வந்து என்னை இதுக்குள்ள வச்சு நீங்க காப்பாத்தி இருக்கிறீங்களே, இவருக்கு ஒரு கோபம் வந்துருச்சு. திரும்ப கீழ் வசனம்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு ஆமணக்கு செடிக்கிட்ட உட்கார்றாரு. திடீர்னு பார்த்து ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த ஆமணக்கு செடி வச்சு அழிச்சிடுறாரு. இவருக்கு கோபம் அதிகமா வந்து என்னை பேசாம எடுத்துக்குங்க ஆண்டவர் அப்படிங்கிறது. அல்லேலூயா. அதுக்கப்புறம் கீழே ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ஆமணக்கு செடிக்க செத்து போச்சுங்கிறக்கா நீ கோவப்படுறிய அப்படின்னு சொல்லிட்டு கீழே அழகா வசனம் சொல்றாரு பாருங்க. 10வது வசனம் 11வது வசனம் வாசிங்க. அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியை அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகாநகரமாகிய நினைவுக்காக நான் பரிதபிக்காமல் இருப்பேனோ. அல்லேலூயா. இவ்வளவு அழகா ஆண்டவர் வார்த்தை சொல்றாரு. நீ காலையில வந்து சாயந்தரம் அழிஞ்சு போற செடிக்கு நீ கோவப்படுறைய, இத்தனை பேருக்கு நான் அழிக்கிறதுக்கு நான் என்ன திடீர்னு கையை வாங்கிடுவேனா, அவங்க மேல நான் பரிதபிக்க மாட்டேனா அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் அப்படித்தாங்க, அவ்வளவு சீக்கிரம் கை வச்சு அழிச்சிட மாட்டாருங்க. ஆனா ஜெபம், அந்த வேண்டுதல், அந்த விண்ணப்பம், அந்த மனம் திரும்புதல் இருந்துன்னு சொன்னா ஆண்டவர் மனமாற வல்லவராக இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை. அல்லேலூயா. தேவன் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாருங்க. நம்ம ஏதோ ஒரு தப்பு செய்யறதுக்கு தான், நம்ம வாழ்நாள்ல எல்லாரும் தப்பு செய்யாதவங்க யாரும் இல்ல. ஆனால் ஒருவருடைய ஜெபம் ரட்சிக்க வல்லது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனங்களை அழிக்கிறதுக்கு நான் மனஸ்தாபப்படாம இருப்பேனா அப்படின்னு கேட்கிறாரு. அல்லேலூயா. ஆனாலும் எப்போ ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபம் பண்றோமோ அப்பதான் இந்த பிரச்சனையில இருந்து பாதுகாக்கப்பட முடியும். அல்லேலூயா. அப்படி உங்க ஒரு இடத்துல உங்களை வச்சிருக்கிறாரு, ஒரு வீட்டுல வச்சிருக்கிறாருன்னா நீங்க உங்க வீட்டுக்காக, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்காக, அந்த ஊருக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபம் தான் எல்லாத்தையும் பாதுகாக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்ப பாவத்தில் இருந்து, அதாவது அழிவில் இருந்து மீட்டு காக்க ஒரு ரட்சகர் எல்லா இடத்துலயும் இருந்தாங்க. அப்படி வந்தவர் முதலாவது யாருங்க? ஆபிரகாம். 2வது மோசே. 3வது
யோனா. இப்போ ஒரு ரட்சகன் வந்தாரு, உலகத்தை அழிவிலிருந்து மீட்க மட்டும் கிடையாது, நம்மளுடைய பாவத்திலிருந்து மீட்க ஒரு ரட்சகன் பூமிக்கு வந்தாரு. அல்லேலூயா. அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் வந்த போதே எல்லாம் நம்மளை விட்டு மாறி போயிட்டு. இப்ப கூட ஆதி காலத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு ஆண்டவர் கோபப்பட்டு அழிச்சிருவாரு. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல எப்ப இயேசு வந்தாரோ ஒருத்தரோட அழிவை கூட ஆண்டவரால சகிச்சுக்க முடியல. அதனால தானே தன்னைவே ஜீவ பலியாய் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாரு. அல்லேலூயா. லூக்கா 16வது அதிகாரம் 30வது வசனம் வாசிங்க. யோனா நினிவே பட்டணத்தாருக்கு அடையாளமாய் இருந்தது போல மனுஷகுமாரனும் இந்த சிந்தனைக்கு அடையாளமாய் ஆமென். அல்லேலூயா. சொல்லி எப்படி நினிவேவை பாதுகாத்தாரோ அதே மாதிரி இயேசு இந்த பூமிக்கு வந்து நம்மளை அழிவு நின்று காப்பாற்றுவது அவருடைய வேலையா இருந்ததுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. அதே மாதிரி ஆண்டவர் வந்தது எதுக்கு தெரியுங்களா? பூமிக்கு எப்படியாவது நம்மளை பாதுகாக்கணும், அழிஞ்சு போயிடக்கூடாது, நம்மளுடைய ஆத்மா கெட்டு போயிடக்கூடாது, எப்படியாவது நித்திய ஜீவனுக்கு போகணுங்கிறத ஆண்டவர் வந்தார். அல்லேலூயா. இவர்கள்லாம் வந்துட்டு அழிவிலிருந்து தான் மீட்டு காத்தாங்க. ஆனா மனுஷகுமாரனுக்கு மட்டும்தான் பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. அந்த பாவத்திலிருந்து நம்மளை மீட்டு ரட்சிப்பதற்காக ஒரு ரட்சகர் வந்தார். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் பூமிக்கு வந்து எல்லாருடைய பாவங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு ஜீவ பலியானார். அல்லேலூயா. அதன் நிமித்தம் தான் நம்ம ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள உட்கார்ந்து ஆண்டவரே நம்ம நித்திய ஜீவனுக்கு வரோம் ஆண்டவரே சொல்றதுக்கு நம்ம கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. மத்தேயு 18வது அதிகாரம் 11வது வசனம். மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வேலையே அதாங்க. யாரும் கெட்டு போயிடக்கூடாது, எல்லாம் நித்திய ஜீவனுக்கு வரணுங்கிறது ஆண்டவருடைய விருப்பம். ஆண்டவர் நம்மளை எக்காரணத்தை கொண்டு வெளியே தள்ள மாட்டார். எத்தனை பாவம் பண்ணியிருந்தாலும் சரி ஆண்டவருடைய சமூகத்துல எப்படியாவது திரும்பி வருவான். எப்படியாவது வருவான்னு தான் நமக்கு ஆயுசு நாளை கூட்டி கொடுத்துட்டு இருக்கிறார். ஒருவேளை வந்து நம்ம தவறுலயே போயிட்டு இருந்தோம், நம்ம தப்பே பண்ணிட்டு இருந்தோம்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாருங்க? ஏதாவது பண்ண முடியுமா? கடைசி வரைக்கும் ஆண்டவர் பார்ப்பார். என் மகன் இன்னைக்கு வந்துருவான், நாளைக்கு வந்துருவான், அவன் தவறுல இருந்து மாறிடுவான்னு ஆண்டவர் பார்ப்பார். அல்லேலூயா. எப்படியாவது நம்மளை கெட்டு போகாமல் நித்திய ஜீவனுக்கு அழைத்து போவதான் மனுஷகுமாரனுடைய வேலை. அவர் யாருமே கெட்டு அழிச்சு போறதா அவருக்கு விருப்பம் கிடையாது. அவர் எப்படியாவது தன்னுடைய ஜீவனை கொடுத்தாவது அவருடைய பாவத்தை மன்னிச்சு நான் எடுத்துக்கொள்ளணும்னு விருப்பப்பட்டார். அல்லேலூயா. யோவான் 5வது அதிகாரம் 27வது வசனம். மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் நியாயத்தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தில் ஆமென். அல்லேலூயா. நியாய தீர்ப்பு யார் செய்வாங்க? இயேசு கிறிஸ்து தான் செய்வார். அப்ப நியாயம் செய்கிறவர் கடைசியா போய் நிக்கல. கவனிங்க, ஒருத்தர் இவரை 7 நாள் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இவர் செய்யற வேலை அத்தனை அவருக்கு தெரியும். இவர் கம்மியா செய்யறாரா, எச்சா செய்யறாரா, குறையோட செய்யறாரு, இவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். வாரத்து கடைசியில 10,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கும்போது 7,000 ரூபாய் கொடுக்குறாரு. நீ இவ்வளவுதான்ப்பா செஞ்சேன், நான் உன்னை வாரம் ஃபுல்லா பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறது இவருக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். சரிங்களா? இவர் என்ன வேலை செஞ்சாருங்கிறது இவருக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். அவர் 10,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு பதிலாக 7,000 ரூபாய் தான் கொடுக்குறாரு. ஏன்? நீ இவ்வளவுதான் செஞ்சீன்னு அவர் சொல்றாரு. ரெண்டாவது ஒரு நபர் அதே இவர் கண்ணுக்கே தெரியலன்னு வச்சுக்கோங்க. வாரம் ஃபுல்லா இவர் செஞ்ச வேலைக்கு இவரு அவரை பார்த்ததில்ல, அவரு இவரை பார்த்ததில்ல. 10,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கறதுக்கு பதிலாக 7,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தா இவர் என்ன கேட்பாரு? என்னன்னு சண்டைக்கு போவார்? நீ என்னை பார்த்தியா? நான் காலையில 6 மணிக்கு வர்றேன், சாயந்தரம் 6 மணிக்கு வரைக்கும் வேலை செய்யறேன், நீ வந்து என்னை பார்த்தியா? என் வேலையில் ஏதாவது குறை இருக்குதா சொல்லி காட்டுன்னு சொல்லுவார, சொல்ல மாட்டாரா? ஆனா ஆண்டவர் அப்படி விடுறவர் கர்த்தர் கிடையாது. நீங்க வரும்பொழுது ஆண்டவர் உங்களுக்காக ஜீவனை கொடுத்தார். அந்த வாழ்நாள் முழுவதும் உங்களை தொடர்ந்துகிட்டே இருக்கிறாருங்க. எப்ப நீ அதை செய், நல்லது செய், நீ கெட்டதை செய்யாத, நான் உன்னை நடத்துறேன்னு உங்களுக்காக பரிதவிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அப்பதான் கடைசியா நியாய தீர்ப்பு வர முடியாது. இவனை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், இவனை நான் இவர் சொல்லுவார், ஸ்டீவனை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், வார ஃபுல்லா சர்ச்சுக்கு வராப்ல, ஜெபம் பண்றாப்ல, ஏதாவது இடத்துல வழி விலகி இருப்பாப்ல, அதனால ஸ்டீவன் கெட்டு போல, அவருக்கு நித்திய ஜீவனை கொடுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். அல்லேலூயா. ஆண்டவர் அதுதாங்க ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவோட வேலை. அவர் சும்மா வந்து நியாய தீர்ப்புல வந்து உட்காரல, நமக்காக மரித்தார், நம்மளை வழி நடத்துகிறார், நம்மளை கடைசி வரைக்கும் பார்க்கிறார். அதாவது 1வது நாள்ல இருந்து 100வது நாள் வரைக்கும் பார்க்கிறார். நீங்க என்ன செஞ்சீங்கன்னு அதுக்கு தகுந்த பலனை ஆண்டவர் கொடுப்பாரு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மளை கெட்டு போறதுக்கு விருப்பம் இல்லை. நம்மளை அவருடைய ரத்தத்தினால கழுவி மீட்டு ரட்சிச்சு நம்மளை ஆண்டவர் சேர்த்து கொண்டது எதுக்கு? எங்க கொண்டு வரதுக்கு? அப்ப ஆண்டவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. அதனால நீங்க கடைசியா நியாய தீர்ப்புக்கு போறது அவர் தான் நியாய தீர்ப்பு கொடுக்க போறாரு. அப்ப ஆண்டவர் உங்களுக்காக மறிச்ச ஆண்டவருக்கு உங்களை பத்தி தெரியுமா தெரியாதா? ஆண்டவர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நீங்க எப்பெல்லாம் விண்ணப்பம் பண்றீங்களோ, ஒருத்தருக்கு ஒருத்தரா ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்க மேல மனதுருகி உங்களை அழிக்காம ஆண்டவர் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. அப்போ
தேசத்துல ஏற்படுகிற பிரச்சனைகள், தேசத்துல ஏற்படுகிற விரோதங்களுக்கு எதிராக ஒரு ரட்சகன் பிறக்க வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்துவர்களாகி நம்ம தான் திறப்பின் வாசல்ல நின்று ஜெபம் பண்ணணும். அப்படி ஜெபம் பண்ண ஒரு சிலர்களால தேசம் பாதுகாக்கப்பட்டது, அவருடைய நண்பர்கள் பாதுகாக்கப்பட்டாங்க, அவருடைய உறவினர்கள் பாதுகாக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. அதே மாதிரி உங்க ஜெபம் விடாமல் ஜெபம் பண்ணுங்க. எப்படி போன வாரம் சொன்ன மாதிரி விடாமல் ஜெபம் பண்ணுங்க. வைராக்கியமா ஜெபம் பண்றீங்களோ அப்ப நீங்க பண்ற ஜெபம் கட்டாயம் ஆண்டவருடைய பார்வைக்கு ஏற்றும். அல்லேலூயா. ஆண்டவர் மனதுருகி அழிக்கிறவர்களே அழிக்காம ஆண்டவர் விட்டுருவார். உங்கள் நிமித்தம் தேசம் ரட்சிக்கப்படும், உங்களுடைய குடும்பம் ரட்சிக்கப்படும், உங்களுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அப்ப இந்த நாள்ல பாத்தீங்கன்னா விசேஷமா தேவன் நமக்காக இறங்கி வந்து நம்மளுடைய பாவத்துக்காக மரித்து ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனுக்கு வழி செய்கிறார். அல்லேலூயா. நம்மளுடைய பாவத்திலிருந்து மீட்டெடுக்கிற ஒரு ரட்சகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவருடைய வழியில நடக்கிற நம்ம கிறிஸ்துவர்களுக்கு அடையாளமே ஜெபம்தான். அந்த ஜெபத்துல தரித்து நிக்கணும், உறுதியா நிக்கணும், இடைவிடாம ஜெபம் பண்ணணும், வைராக்கியமா ஜெபம் பண்ணணும். எல்லாருடைய ஜெப குறிப்பை எதுக்கு வாங்கி ஜெபம் பண்றோம்? எப்படியா நம்மளுடைய ஜெபத்து நிமித்தம் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அன்னைக்கு இந்த தங்கச்சி அவங்க வீட்டுக்காரர் அடிபட்டோன்னு ஏன் நம்ம நைட்டு பகலும் அப்படி ஜெபம் பண்ணோம்? ஆண்டவர் எப்படியாவது அவரு தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, ஆனா அந்த குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டிருக்குது, அவர் நிமித்தம் அந்த மகனை காப்பாற்றிக்கலாம்ப்பா, என்னைக்காவது அவர் ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு ஆண்டவர் அழிக்க வேண்டியவரை அழிக்காம மனதிருக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. யாருக்குமே ஆபத்து நாசமாசம் சடிதியா வராதுங்க. ஆண்டவர் தீர்மானிச்சிருக்கிறார், ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. அதனால தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்தை என்னைக்குமே நிறுத்தாதீங்க. அந்த ஜெபம் தான் உங்களையும் காக்கும், உங்களை சுற்றி இருக்கிறவரையும் காக்கும், இந்த தேசத்தையும் காக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். விசேஷமா இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு குருத்தோலை ஞாயிறு. ஆண்டவரை வந்துட்டு அடிக்கிறதுக்கு முன்பாக ஆண்டவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு கழுதை மேல ஏறி அவர் பவனி வந்தார். அல்லேலூயா. அது எதற்கு வந்தார் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த இடங்கள்ல அந்த கதைகள்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க, அதனால நான் சுருக்கமா சொல்லிடுறேன். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பஸ்கா பண்டிகை ஆயத்தம் பண்றதுக்கு முன்பாக நீ போய் ஒரு தெரு சந்தில நிக்கிற ஒரு கழுதையை பாரு. அந்த கழுதை போய் பிடிக்கும் பொழுது அது ஆண்டவர் கேட்டார், நீ சொல்லி யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கிற. அந்த கழுதை யாரு தெரியுமாங்க? நம்ம தாங்க. யாரும் கண்டுக்காம ஒரு தெருச்சந்தில நிக்கிற ஒரு கழுதை நம்பும். அவனும் பிடிக்க மாட்டான், இவனும் பிடிக்க மாட்டான், அது சும்மா கட்டி வச்சு கிடக்கும். ஆனா ஆண்டவர் கூப்பிடுற, இன்னைக்கு நீ வா, நான் உண்மையில பயணம் செய்யறேன். ஆண்டவரை தூக்கி வெளிச்சம் போட்டு காட்டுறதே நம்ம தாங்க. அல்லேலூயா. நம்ம தான் ஆண்டவரை சுமந்துட்டு போகணும், ஆண்டவர் செய்த அற்புதத்தை எடுத்துக்கிட்டு போகணும். ஆண்டவர் எனக்கு இதை செய்தாருப்பா, அதை செய்ய நீங்க தூக்கிட்டு போனா தான் ஆண்டவர் செஞ்ச நன்மை மற்றவர்களுக்கு தெரியும். அல்லேலூயா. நம்ம நிறைய நேரங்களில் வழிமாறி போயிடுவோம், நிறைய நேரங்களில் திக்கு தெரியாம நிற்போம். அந்த இடத்துல அந்த கதை அழகா சொல்லப்படுகிறது. 2 வழி இருக்கக்கூடிய வழிச்சந்தில அந்த கழுதை கட்டப்பட்டிருக்குதான். மதில் மேல இருக்கிற பூனையை என்ன சொல்லுவாங்க? மதில் மேல இருக்கிற பூனை எந்த தாண்டுன்னு தெரியுமாங்க? எந்த சைடு தாண்டுதுன்னே தெரியாது. அப்படிதான் நம்மளும் கழுதையை 2 வழி சந்தில கட்டி வச்சிருக்கிறாங்க. அது இந்த அத்துக்கிட்டு போகுமா அந்த அத்துக்கிட்டு போகுமான்னு தெரியாது. ஆனா ஆண்டவர் நான் போறதுக்காக வான்னு அவுத்துக்கிட்டு வந்தார். அல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கை அப்படிதாங்க. ஆண்டவர் இல்லைன்னு சொன்னா, ஆண்டவர் நம்ம மேல பயணம் பண்ணலன்னு சொன்னா ஏதோ ஒரு மூலையில அத்துக்கிட்டு போயிருக்கும். இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? அந்த கழுதையை கூப்பிட்டு வர்றாங்க. ஆண்டவர் அது மேல உட்கார்றதுக்கு முன்னாடி வழியில எல்லா துணிகளை விரிக்கிறாங்க. அல்லேலூயா. துணிகளை விரிச்சு கழுதை மேல துணியை போட்டு ஆண்டவர் ஏறி வரும்பொழுது சொல்றாங்க, குருத்தோலை பிடிச்சுட்டு சொல்றாங்க, ஆண்டவர் கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் வருகிற இயேசுவுக்கு மேசியாவுக்கு வாழ்கன்னு பாடினாங்க. அல்லேலூயா. அந்த ஓசனாங்கிற பாட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் தொழிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படி ஆண்டவர் அப்படி நமக்காக போகலன்னு சொன்னா இப்பேற்பட்ட ரட்சிப்பு நமக்கு கிடைச்சிருக்காது. அல்லேலூயா. ஆண்டவர் மரிப்பதற்கு முன்பாக உலக மக்களுக்கு முன்னாடி நான் தான் இந்த பாவத்தை சுமந்து தீக்கிற ஆட்டுக்குட்டின்னு கழுதை மேல பவனி வந்தார். அல்லேலூயா. அப்படிதாங்க ஆண்டவர் இருக்கிறார். நம்ம எப்போ ஆண்டவருக்காக இருக்கிறோமோ, எப்போ ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கிறோமோ, ஆண்டவர் நம்மளோட ஜெபங்களை கேட்க வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. யாருமே கண்டுக்காம கடந்த கழுதை இன்னைக்கு மேல உட்கார்ந்து இருக்கிறவர் ஆண்டவர். கீழே அப்படியே பஞ்சு மெத்த விரிச்சு போட்டுருக்காங்க, பூ தூவுறாங்க, பாட்டு பாடுறாங்க. அதை பண்ண கழுதியா நமக்கு எப்படி ஒரு வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாங்க பாருங்க. என்னைக்குமே யாருமே கண்டுக்காம கிடந்த கழுதை எப்ப ஆண்டவர் ஏறி உட்கார்ந்தாரோ அப்பவே ராஜா மாதிரி நடந்து. அல்லேலூயா. அல்லேலூயா. கழுதியா இருக்காதீங்க. அந்த கழுதிக்கு மேல ஆண்டவர் உட்கார்ந்தாருன்னா தான் நீங்க மகிமைப்படுவீங்க. அல்லேலூயா. அன்னைக்கு யாருன்னே தெரியாம முச்சந்தில கடந்த கழுதை இன்னைக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி போயிட்டு இருக்கு. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நிறைய நேரம் நம்ம கழுதியை கட்டி போட்டு தான் கடந்துட்டு இருப்போம். ஆனா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில வந்துட்டாரு. ஆண்டவர் மேல உட்கார்ந்துட்டாருன்னா நமக்கு கீழே என்னத்தை விரிப்பாங்க? பஞ்சமத்தை விரிப்பாங்க. அல்லேலூயா. நீங்க போற வழியெல்லாம் உங்களுக்கு நேரா இருக்கும். அல்லேலூயா. கரெக்ட். உங்களோட வார்த்தைகளை மாற்றி தேவன் உங்களோட வழிகளை சரியாக்குவார். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. எல்லாரும் கழுதுதாங்க.
ஆனா எப்ப ஆண்டவர் வாழ்க்கையில வர்றாரோ அப்பவே ஊரு உங்களை பார்க்க. அந்த கழுது இதுக்கு முன்னாடி அந்த கழுதை யாராவது பார்த்துருக்காங்களா? இன்னைக்கு என்னாச்சுங்க, அந்த கழுதைக்கும் கௌரவம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. ஆண்டவரை தூக்கி சுமந்த கழுதை. அல்லேலூயா. நம்மள யாரை தூக்கி சுமந்துற கழுதை? ஆண்டவருடைய நாமத்தை தூக்கி சுமக்கிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் தான் இறப்பதற்கு முன்பாக ஆண்டவர் பவனி வந்தாருங்க. அப்படிதான் நம்ம ஆண்டவரை பிரதிபலிக்கிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக மரிச்சா, நமக்காக சிலுவையில தொங்குனாருங்கிறது இல்ல, அதை சுமந்து அந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு போறவங்க நம்மளா தான் இருக்கணும். நம்மளை பார்த்துதான் 4 பேர் ஆண்டவரை நோக்கி ஓடி வரணும். அல்லேலூயா. ஞாயிறு ஆண்டவர் நமக்காக மரிக்கிறதுக்கு முன்பாக ஆண்டவர் நம்மை சேர்த்து கூட்டிட்டு போறாரு. எப்ப வா, நான் உன்னை அழிக்க மாட்டேன், நான் உனக்காக நான் மரிக்கிறேன், நீ என்னை தூக்கி சுமந்துக்கிட்டு போ, எனக்காக நீ தூக்கி சுமந்துட்டு போய் என்ன வார்த்தையை சொல்லு, மற்றவர்களும் கேட்கட்டும், மற்றவர்களும் ரசிக்கப்பட்டும். நீங்க எப்ப மற்றவர்களுக்காக ஜெபம் பண்றீங்களோ, ஒருத்தருக்காக ஒருத்தர் விண்ணப்பம் பண்றீங்களோ, உங்களுக்காக ஆண்டவர் பரிதபிப்பார், மற்றவர்களுக்காக பரிதபிப்பார். இந்த தேசத்துல எத்தனையோ வன்முறை போயிட்டு இருக்கு, எவ்வளவோ குடும்பம் போயிட்டு இருக்கு, என்னென்ன நடக்கக்கூடாதோ எல்லாம் நடக்குது. அதற்கெல்லாம் ஜெபம் பண்றதுக்கு யார் நிக்கணும்? நம்ம தான் நிக்கணும். அல்லேலூயா. அதனால ஜெபம் பண்ணுங்க. திறப்பின் வாசல்ல நின்று ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு ரட்சகனா ஆண்டவர் நம்மளை முன்னிறுத்தணும். அல்லேலூயா. எல்லா கண்கள் மூலமா ஜெபம் பண்ணுவோம். சோதரிக்கிற தகப்பனே, நல்ல கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல நாளுக்காக உங்களுக்கு நன்றி. கர்த்தர், நாங்கள் கேட்ட இந்த வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய வார்த்தை சுமக்கிறவர்களாய் ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் ஆண்டவரே நாங்கள் வல்லமை உள்ளவர்களாய் ஆண்டவரே, ஒருவருக்கு ஒருவர் ஜெபம் பண்ணுகிறவர்களாய், ஒருவருக்கு ஒருவர் மன்றாடுகிறவர்களாய், திறப்பின் வாசல்ல நின்று ஜெபிக்கிற ஒரு கிருபையை எங்களுக்கு தாராங்க. எங்கள் நிமித்தம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த உலகம் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே, எங்களை சேர்ந்தவர்கள் ரட்சிக்கப்படட்டும், நாங்களும் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டோம் ஆண்டவரே. நித்திய ஜீவனுக்கு போற வழிகளை எங்களுக்கு சேவைப்படுத்துங்க. கர்த்தர், வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்த்தர், தொடர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், உடைய நாமம் உடைய கிருபை ஒவ்வொருவர் மேலும் வெளிப்படும். கர்த்தர், பெரிய காரியங்களை செய்ய ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறான். ஆமென். அல்லேலூயா.